Good morning, students. Today we are going to see the next topic, chemical properties of acid. Okay. In last class we see about what is acid. Okay, and then what are the types of acid present in the fruits and vegetables, and then we see the property, physical property. Which is physical property means appearance of the acid. Okay. Now we are going to see the chemical properties. Okay. First see the first property. Reaction with metals. Okay, metals like zinc, magnesium, aluminium, iron, etc. react with acids like hydrochloric acid, sulfuric acid to form a metal salts and release hydrogen gas. ஓகேங்களா, இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆசிட் அப்படினாலே H+ அயான் ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் வந்து H+ அயான் வந்து ரிலீஸ் பண்ணுச்சு அப்படினா நம்ம ரெண்டு கண்டிஷன் சொன்னோமா. ஆசிட் ஒரு கண்டிஷன் வந்து என்ன சொன்னோம், so taste, it is nothing but புளிப்பு தன்மை இருக்கணும் அப்படினு சொன்னா. I mean வாட்டர் கூட mix பண்ணும்போது H+ அயான்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படினு சொன்னா. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருந்தா that is called as acids அப்படினு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோமா. the same thing என்ன பண்றோம், ஏதாச்சும் ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் ஆனா அங்க என்ன நடக்கும் அப்படி பார்த்தா, you can take any metal. அங்க கொடுத்திருக்காங்க அலுமினியம், ஜிங்க், மெக்னீசியம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெட்டல் நீங்க எடுத்துக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, ஏதாச்சும் ஒரு மெட்டல் அங்க என்ன பண்ணும், ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும், salt plus H+ ions வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இங்க மெட்டல் நமக்கு கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள் ஜிங்க், மெக்னீசியம், அலுமினியம், அயன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெட்டல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜிங்க் எடுத்துக்கலாம். ஜிங்க் ஏதாச்சும் ஒரு ஆசிட் HCl is also one of the acid. அப்ப என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த ஜிங்க்கும் இந்த H+ அயானும் என்ன பண்ணும், இப்போ H+ அயான் என்ன பண்ணும், வெளியே வந்துரும். அப்ப இந்த ஜிங்க்கும் குளோரைடு என்ன ஆகும், கம்பைன் ஆகி நமக்கு ZnCl, which is nothing but zinc chloride plus H+ அயான் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெக்னீசியம் கொடுத்திருக்காங்க. அப்போ சிம்பிள் ஃபார் மெக்னீசியம், இது வந்து ஜிங்கோட சிம்பிள், இது வந்து மெக்னீசியமோட சிம்பிள். react with HCl, react பண்ணும்போது என்ன ஆகும், H+ அயான் என்ன ஆயிடும், it release H+ அயான் வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஓகேங்களா, அப்போ இந்த மெக்னீசியமும் இந்த குளோரைடு என்ன ஆகும், கம்பைன் ஆகி மெக்னீசியம் குளோரைடு அப்படினு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க அலுமினியம் கொடுத்திருக்காங்களா. இப்போ அலுமினியம் சிம்பிள் வந்து Al plus HCl. ஓகேவா, அப்ப என்ன ஆகும், இந்த அலுமினியமும் இந்த ஜிங்க்கும் என்ன ஆயிடும், கம்பைன் ஆயிட்டு H+ ions AlC. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அதுக்கு அப்புறம் அயனோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா Fe. ஓகேங்களா, அயனோட சிம்பிள் Fe. அது வந்து ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும், நமக்கு என்ன கிடைக்கும், FeCl plus H+ ions கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. நான் வந்து என்ன பண்றேன், அங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஜிங்க், HCl. ஓகேங்களா, இது எல்லாமே இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டல்ஸ். ஜிங்க், மெக்னீசியம், அலுமினியம், அயன், இது எல்லாமே மெட்டலோட எக்ஸாம்பிள். இது வந்து ஃபார்முலாப்பா. இப்படி நம்ம மேத்ஸ்ல ஃபார்முலா கொடுத்துட்டா நம்ம அதுல வந்து என்ன பண்ணுவோம், நம்பரை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா. அதே மாதிரி தான் இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, மெட்டல்ன்ற இடத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஆசிட்க்கு நான் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆசிட் தான் இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் நிறைய ஆசிட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க மெட்டல் கூட என்ன ஒரு ஆசிட் ரியாக்ட் பண்ணிருக்கேன். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது இந்த FeCl, ZnCl, MECl, AlCl இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சால்ட். ஓகேவா, அதுல நமக்கு ஆசிட்னால என்ன கிடைக்கணும், H+ அயான்ஸ் கூட H+ அயான்ஸ் என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் என்ன அது ஆசிட். அப்போ H+ அயானை ரிலீஸ் பண்ணுதா, புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தா இங்க இன்னொரு எக்ஸாம்பிள், இங்க எப்படி அயன் வந்து HCl கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு FeCl கொடுக்குது. அதே மாதிரி Fe வந்து Fe அப்படின்னா அயன், H2SO4 னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, FeSO4 plus H2 அயன். H2 அயன் என்ன பண்ணுது, இப்படி
இப்படி அந்த ஏரோ மார்க் போட்டா அது வந்து ரிலீஸ் ஆகுது, கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏதோ எலமெண்ட் கூட ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுது நம்மளுக்கு? இட் கிவ்ஸ் a salt and H+ ions ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க, ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட். இப்போ வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சு, இனிமேல் ஆசிட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசிட மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் பைகார்பனேட் கூட ரியாக்ட் ஆனா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா when carbonate and bicarbonates came into contact with dilute acid. dilute அப்படின ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க. நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னா concentrated acidனா என்ன, dilute acid என்னன்னு சொன்னா, concentrated acid அப்படினு பாத்தீங்கன்னா concentrated acidக்கு 80% வந்து acid present ஆயிருக்கும், மீதி ரிமைனிங் 20% வந்து வாட்டர் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கான்சென்ட்ரேட்டட் ஆசிட நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இங்க அதிகமா யார் இருக்காங்க? ஆசிட் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் உங்க ஸ்கின்ல இது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஹோலே கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்க விரல இந்த இடத்துல பட்டுச்சு அப்படின்னா இங்க உள்ள இருக்கிற போன் இருக்கு பத்தி அதையே அரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒரு ஹோலா வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்க கான்சென்ட்ரேட்டட் ஆசிடை வந்து ஹேண்டில் பண்ணும்போது என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி டைல்யூட் ஆசிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 80% வாட்டர் இருக்கும், ரிமைனிங் பிளஸ் 20% தான் ஆசிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆசிட் நீங்க ஹேண்டில் பண்ணும்போது சப்போஸ் ட்ரெஸ்லயோ இல்ல கையிலயோ வந்து என்ன ஆகாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? பட் இந்த மாதிரி கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னா என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வித் டைல்யூட் ஆசிட் இங்க வந்து பாருங்க, இன் கான்டாக்ட் வித் டைல்யூட் ஆசிட்ஸ். அப்ப டைல்யூட் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? டைல்யூட் ஆசிட்னா அதுல என்ன இருக்கும், ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதனால நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் சப்போஸ் ட்ரெஸ்லயோ இல்ல ஹேண்ட்லயோ விழுந்தா என்ன ஆகாது, எந்த ஒரு எஃபெக்டும் தராது. With dilute acid, carbon dioxide is given out along with water. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிருக்காங்க, மெட்டல் கார்பனேட். ஓகே, மெட்டல் கார்பனேட் கூட ரியாக்ட் ஆச்சு, மெட்டல் கார்பனேட் ஆர் பைகார்பனேட் யார் கூட ரியாக்ட் ஆகுறாங்க, ஆசிட் கூட ரியாக்ட் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா ப்ராடக்ட். ஓகேங்களா? ப்ராடக்ட் பிளஸ் வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ இது வந்து காமன் ஃபார்முலா. ஓகேங்களா? லாஸ்டா நம்ம பார்க்கும்போது ஒரு காமன் ஃபார்ம் மெட்டல் பிளஸ் ஆசிட் gives salt and H+ ions ன்னு சொன்னோமா, அதே மாதிரி மெட்டல் கார்பனேட் ஆர் பைகார்பனேட் கூட ஆசிட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இது எனி ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி என்னென்ன ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ், கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் அது என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து காமன் ஃபார்முலா. ஓகேங்களா? இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன் அப்படின்னா என்னன்னா கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்பு இருக்குல்ல அதுதான் வந்து லைம்ஸ்டோன், which is nothing but calcium carbonate react with dilute sulfuric acid to form calcium sulfate, carbon dioxide and water. ஓகேங்களா? இங்க வந்து பாருங்க Ca calcium carbonate, Ca அப்படினா calcium, கார்பனேட் இல்ல வந்து கார்பனேட்ன்றது என்னன்னா இருக்கும், கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் கார்பனேட், அதான் CO3. ஓகேங்களா? பிளஸ் என்ன கூட எது கூட ரியாக்ட், ஏதாச்சும் ஒரு ஆசிட். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சாரி HClனா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2
SO4 கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது இந்த CAவும் இங்க இருக்கிற CAவும் இந்த SO4 என்ன ஆயிடும் கம்பைன் ஆயிடும் ஓகேங்களா CaSO4 plus இங்க பாருங்க CO3 இருக்கா அப்போ இந்த CO3 ல ஒரு ஆக்சிஜன் ஓகேவா ஒரு கார்பன் மூணு ஆக்சிஜன் இருக்குறதா மீனிங் ஓகேங்களா இங்க CO3 இருக்கா CO3 அப்படினா ஒரு கார்பன் 3 ஆக்சிஜன் இருக்குறதா மீனிங் ஓகேவா இப்போ இந்த 3 ஆக்சிஜன் இருக்கா O, O, O 3 ஆக்சிஜன் இருக்கு இந்த ஒரு ஆக்சிஜன் எங்க போகும் அப்படி பார்த்தனா H கூட கம்பைன் ஆயிடும் அப்பனா நமக்கு என்ன கிடைக்கும் வாட்டர் H2O CO2 புரியுதா இங்க ஏன் CO2 போறோம் அப்படினு ஏனா ஒரு ஆக்சிஜன் யார் கூட போய்டும் H கூட ஐ மீன் ஹைட்ரஜன் கூட ஒரு ஆக்சிஜன் போய் கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் வாட்டர் கிடைக்கும் அப்புறம் இங்க ஒரு ஆக்சிஜன் கொடுத்துருச்சு அப்ப இங்க என்னதான் இருக்கு CO2 which is nothing but கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்கும் ப்ராடக்ட் ஓகேங்களா இது ஒரு கேஸஸா வாட்டர் பிளஸ் கார்பன் டை கேஸ் நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பாருங்க ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு ஓகேங்களா மெட்டல் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படி பார்த்தா ஆக்சைட்ஸ் ஆஃப் வேரியஸ் மெட்டல் react with dilute acid to form metallic salt and water ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் மெட்டல் பைகார்பனேட் இல்ல கார்பனேட் ஓகேங்களா அந்த மாதிரி எலிமெண்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படினு பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்டல் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படினு பார்க்கலாம் இது புரிஞ்சா இந்த ரியாக்ஷன் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு மெட்டல் ஆக்சைடு யார் கூட ரியாக்ட் பண்றாங்க ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுறாங்க ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா மெட்டல் சால்ட் பிளஸ் வாட்டர் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோமா மெட்டல் கூட ஆசிட் ரியாக்ட் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு சால்ட்டும் என்ன கிடைக்கும் H+ அயான்ஸ் கிடைக்கும் பட் அத இங்க பாருங்க மெட்டல் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது மெட்டல் சால்ட் பிளஸ் வாட்டர் வந்து கிடைக்குது ஓகேங்களா oxides of various metal react with dilute acid to form their metallic salts and water ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகேங்களா மெட்டல் கால்சியம் CaO ஓகேங்களா இது வந்து கால்சியம் ஆக்சைடு when reacted with HCl கூட ரியாக்ட் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பார்த்தா CaCl2 H2O ஓகேங்களா இங்க பாருங்க இங்க H2O இது வந்து பேலன்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ H2O னா அப்ப என்ன மீனிங் இங்க 2 போறோம்னா அப்ப இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கணும் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கணும் இங்க பாருங்க இங்க 2 போட்டுருக்கோமா CaCl2 அப்படினு போட்டுருக்கோமா அப்போ இங்க 2 இருக்குனா அப்ப நம்ம என்ன பண்ணனும் இங்க 2 போட்டா இந்த 2 H க்கும் காமன் Cl க்கும் காமன் ஓகேங்களா இப்போ எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன்ல இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த 2 என்ன பண்ணுவோம் H கூட மல்டிப்ளை பண்ணுவோம் Cl கூட மல்டிப்ளை பண்ணுவோமா சோ இதே மாதிரி தான் இங்க பாருங்க 2 இருக்கு 4 * 5 அப்படி இருக்குனா நம்ம என்ன பண்ணுவோம் இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம் இது கூட மல்டிப்ளை பண்ணுவோமா அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்றோம் இங்க வந்து யூஸ் பண்றோம் ஓகேங்களா இது வந்து அடிஷன்ல யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி கான்செப்ட் இங்க பாருங்க சாரி நான் தப்பா சொல்லிட்டேன் இப்போ 2 இருக்கு இங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த 2 என்ன பண்ணுவோம் இது கூட மல்டிப்ளை பண்ணனும் இது கூட மல்டிப்ளை பண்ணுவோமா இதே மாதிரி தான் இந்த 2 வந்து H க்கும் காமன் Cl க்கும் காமன் ஓகேங்களா அதனால தான் இங்க பாருங்க இங்க 2 போட்டுப்போம் இங்க 2 போடினா நம்ம என்ன ஆயிடும் 2 கால்சியம் இருக்கணும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகாது ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகாது இப்போ இங்க 2 போட்டோம் அப்படினா நம்ம என்ன பண்ணனும் இந்த O பக்கத்துலயும் ஒரு 2 போடணும் ஓகேங்களா பட் ஆனா வாட்டரோட ஃபார்முலா என்னது H2O தான் வாட்டரோட ஃபார்முலா ஓகேங்களா அப்ப நீங்க என்ன பண்ண கூடாது 2 வந்து வர கூடாது ஓகேவா இப்படி தான் வந்து ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணனும் புரியுதுங்களா H2O அப்படினா அப்ப இங்க என்னது கண்டிப்பா 2 H கூட இருக்கணும் ஓகேங்களா அப்போ Cl2
ஓகேங்களா அப்ப Cl2 அப்படினா இங்க கண்டிப்பா என்ன இருக்கணும் இங்க கண்டிப்பா 2 இருக்கணும் மீனிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இப்போ முடிஞ்சது இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து physical ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம் அதுக்கு அப்புறம் chemical ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அதே மாதிரி மெட்டல்ஸ் ஆஃப் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் கூட ரியாக்ட் ஆனா என்ன ஆகும் நெக்ஸ்ட் வந்து மெட்டல் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆனா நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படினு பார்த்துட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா யூசஸ் ஆஃப் ஆசிட் ஓகேங்களா இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு இது வந்து ஒன் டைம் வந்து நீங்க ஹோம்வொர்க் எழுதி குரூப்ல போஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா யூசஸ் ஆஃப் ஆசிட் இப்போ பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பிரசன்ட் இன் அவர் ஸ்டொமக் help in digestion of food materials நம்ம ஸ்டொமக்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன் நம்மளுடைய பாடியிலே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா வந்து ஆசிட்ஸ் இருக்கு ஓகேங்களா எதுக்காக அந்த ஆசிட் இருக்கு நம்ம அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்றதுக்காக ஓகேங்களா இப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நல்லா மென்னா சாப்பிடுறோம் இல்ல கண்டிப்பா என்ன ஆகும் நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் ஓகேங்களா அதை ஃபர்தரா பிரேக் டவுன் பண்ணி டைஜஷன் பண்றதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கன்னா இந்த HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வினிகர் வந்து அதோடைய வினிகர்ல என்ன ஆசிட் இருக்கு பார்த்தா அசிட்டிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் டு preserve food material இந்த அசிட்டிக் ஆசிட் என்ன பண்ணுது ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகாம என்ன பண்ணுது அதை வந்து preserve பண்ணுது இப்போ வந்து பாக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கட்ஸ் அண்ட் தென் நிறைய பிக்கிள்ஸ்லாம் வருது நிறைய பிக்கிள்ஸ் ஜாம் இதெல்லாம் வந்து சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த வினிகரை வந்து ஆட் பண்ணுவாங்க benzoic acid is also used to preserve food materials like pickles ஓகேங்களா இந்த benzoic acid என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஃபுட் இதுவும் ஒரு ஃபுட் preservative தான் என்ன பண்றாங்க ஆட் பண்றாங்க இது எதுல ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இத ஆட் பண்றாங்க ஓகேங்களா sodium and potassium salts of higher fatty acids are used to making washing and bathing soaps ஓகேங்களா இந்த சோடியம் பொட்டாசியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்லயுமே ஹை ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கு இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது நம்ம என்ன பண்றோம் நம்ம நம்ம துணி துவைக்கிற சோப்புலாம் இருக்குல்ல அது ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நம்ம பாத் பண்ற சோப்பை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் சால்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க இல்ல நம்ம நார்மலா பாத் சோப் இருக்குல்ல அந்த பாத் சோப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ஆயில் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஒண்ணு வெஜிடபிள் ஆயிலா இருக்கணும் இல்ல இந்த கீ இருக்குல்ல அந்த மாதிரி ஆயிலா இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலா இல்லாம நேச்சுரலா வந்து என்ன இருக்கு இந்த ரெண்டு எலிமெண்ட்லயுமே பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இது நம்ம என்ன பண்றோம் வாஷிங்க்கும் பாத் சோப்பாவை நம்ம மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால்ட் as king of chemicals அந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால்ட் as king of chemicals ஓகேங்களா ஏன் வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா H2SO4 இந்த H2SO4 ஏன் king of chemicals அப்படி நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா it is an effective dehydrating agent it is used in various industry to make detergents paints fertilizers and many more chemicals ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் king of chemicals அப்படினு சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா because இது நம்ம டெய்லி லைஃப்ல பாத்தீங்கன்னா பெயிண்ட் ஃபெர்டிலைசர் அப்புறம் டிடர்ஜென்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதுவே நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு மேஜர் எலிமெண்ட் மேஜர் ஒரு ஆசிடா வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆர் இம்பார்ட்டன்ட் லேபரட்டரி ரிஏஜென்ட்ஸ் ஓகேங்களா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் HCl அப்படினா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HNO3 வந்து நைட்ரிக் ஆசிட் ஓகேங்களா இந்த சிம்பல் மட்டும் அந்த ஆசிட் பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்றது அதோட சிம்பல் HCl ஓகேங்களா நைட்ரிக் ஆசிட் HNO3 ஓகேங்களா அதோட சிம்பல் ஐ மீன் பாத்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட இது எல்லாமே மாலிகுலர் ஐ மீன் கெமிக்கல் ஃபார்முலா ஓகேங்களா இப்போ வந்து ஹைட்ரஜன் குளோரைட் சேர்ந்தா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஓகேங்களா நைட்ரிக் ஆசிட்னா இந்த ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இது மூணு சேர்ந்தது என்னது நைட்ரிக் ஆசிட் ஓகேங்களா சல்ஃபியூரிக் ஆசிட்னா இந்த ஹைட்ரஜன் சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் இது மூணு சேர்ந்தா என்னது
சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேங்களா, இந்த கெமிக்கல் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர லெசன்ஸ்ல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த 3 ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செல் இன் அவர் all living organism contain fundamental nuclear metal called nucleic acid. Animals have deoxyribonucleic acids, whereas plants contain ribonucleic acid. ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பாடி அனிமல், நாமளும் வந்து என்ன அனிமல் தான், குரங்குல தானே மனுஷன் வந்தாங்க. ஸோ நம்மளுடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட், நம்ம பாடியில வந்து என்ன, இட் இஸ் மேட் அப் ஆஃப் DNA. ஓகேங்களா, இதே பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா RNA இருக்கும். ஓகேங்களா, நிறைய வைரஸ்ல கூட என்ன இருக்கு, இட் இஸ் மேட் அப் ஆஃப் RNA. ஓகேங்களா, ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆசிட் எல்லாமே நம்ம பாடியில இருந்து நம்மளுடைய ஈச் செல்லுல கூட என்ன ஆயிருக்கு, பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா, ஆசிட்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, do you know வந்து பாருங்க, pickle remain in good condition for long time because they contain vinegar, acetic acid or benzoic acid. ஓகேங்களா, நாம வந்து பாத்தீங்கன்னா பிக்கல் நிறைய பேர் வந்து ஊறுகாய் வந்து சாப்பிடுவோமா, ஸோ அந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒன்று பென்சோயிக் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க, இல்லை வினிகர், ஜஸ்ட் நத்திங் பட் அசிடிக் ஆசிடை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஹோம்ஒர்க் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த யூசஸ் ஆஃப் ஆசிட் மட்டும் என்ன பண்ணுங்க, ஒன் டைம் எழுதிட்டு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுங்க. டுமாரோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த क्वेश्चन வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, புரியுதா? ஓகே, தேங்க்யூ.